ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி சமையல் வீடியோ தான். ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மட்டன் குழம்பு. ஸோ அதுக்காக நான் அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுட்டேன். ஸோ நம்ம அடுத்ததாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து நான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுதான் வந்து நான் வந்து பட்டை கிராம் போட்டுட்டேன். ஸோ அதை கிண்டி விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பட்டை கிராம் போடும்போது அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அடுத்த வெங்காயம் தக்காளி போடுறேன். வெங்காயம் தக்காளி 2 பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அதை கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதவிட்டோம். ஸோ கொஞ்சம் தான் வதவி இருக்குது. நம்ம அடுப்பை வந்து ஸ்பீடில் வச்சிடலாம். நம்ம அடுப்பை வந்து ஸ்பீடில் வச்சுட்டு வந்து கிண்டி விடலாம். ஸோ நல்லா வெங்காயம் தக்காளி வதக்கட்டும். இன்னும் எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நான் வந்து மட்டன் குழம்பு வைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. ஸோ பாருங்கள், நல்லா வதவிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் வந்து தக்காளியெலாம் கொஞ்சம் நெசுக்கி விட்றேன். ஸோ கொஞ்சம் வத மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு தக்காளியை நெசுக்கி விட்டுட்டு ஸோ வதக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா வதவிடுச்சு. ஸோ நல்லா வதக்கியாச்சு. நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடுச்சு. ஸோ நம்ம அடுத்ததான் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. ஸோ இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுமே வந்துட்டு கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். கறி போட்டுட்டேன். ஸோ அதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம பூண்டு போட்டதால் கொஞ்சம் அடி பிடிக்கும் தான். ஸோ அதனால் அதில் வந்து கறி சேர்க்கும்போது சரியாக போயிடும். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். கறியில் எப்பயுமே அலசின தண்ணி கொஞ்சம் விடும். ஸோ அதனால் வந்து நம்ம கறி சேர்க்கும்போது ஸோ அடி பிடிக்காது அதிகமாக. ஸோ கிண்டி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், மட்டன் மசாலா போட்டுட்டேன். ஸோ ஒரு பாக்கெட் தான் சேர்த்துக்கிட்டேன். மட்டன் மசாலா போட்டுட்டேன். ஸோ கிண்டி விட்டுக்கலாம். இதில் வேறு எதுவும் அதிகபட்சமான பொருட்கள்லாம் சேர்க்க தேவையில்ல. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாகவே செய்யுங்க. ஸோ நல்லாயிருக்கும். நிறைய பொருளை போட்டு வந்து குழம்ப வீணாக்க வேணாம். ஸோ பாருங்கள், மட்டன் மசாலா போட்டேன். அடுத்துதான் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ போதும். ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட், அந்த கறியில் இருந்த தண்ணி தான் கொஞ்சம் விட்டுருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணி நான் ஊற்றலை. ஸோ கறி வந்து தண்ணியில் அலசியிருந்தோம். அந்த ஒரு கறியில் இருந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டுருக்கு. அதுலேயும் நான் மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் கல் உப்பு தான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன உப்பு இருக்கோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுடாதீங்க. உப்பு போட்டுட்டேன். ஸோ கிண்டி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அவங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் வந்து. ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.